அதனாலதான் சொல்றேன், பாடுகள் இருக்கட்டும், வேதனைகள் இருக்கட்டும், நெருக்கங்கள் இருக்கட்டும், ஆனா தோல்வி இல்லாம இருக்கட்டும். காரணம் என்ன? இருந்திருக்குமே ஆனால் நான் நிர்விசாரமாய் இருக்கவே மாட்டேன். இப்ப நம்ம டிரைவ் பண்ணுவோம் இல்ல மக்களே, டிரைவ் பண்றவங்க, மெயின் ரோட்ல டிரைவ் பண்ணவங்க, வண்டிகள் நிறைய போகும், நம்ம ஊடை 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 ஊடி அப்படியே போயிட்டு இருந்தோம்னா உறக்கமே வராது. சரிதான், நம்ம உறக்கமே வராது. ஒரு 10-30 கிலோமீட்டர் வண்டியே இல்லை, இதுக்கு மேல என்ன ஆகும்? எங்க எதுவோடையில கிடக்கும். அப்போ நம்ம சாதாரணமா அப்படிதான், நம்ம டிராபிக்கான நேரத்தில் நம்ம போன உறக்கம் வராது. ஏன் தெரியுமா? முன்னால ஒருத்த போவோம், நம்ம ரைட்ல போவோம், இங்க ஒருத்தன் போவோம், லெப்ட்ல போவோம், இப்படியே போவோம். அப்ப எப்போ நம்ம கண்ணு, இப்போ உங்க கண்ணு பார்க்கறதில்ல, இப்படியே இருக்கும். நம்ம கை இப்படி போறதுனால நமக்கு வேற ஒண்ணு யோசிக்க தோணாது, நம்ம காரியம் நடந்துகிட்டே இருக்கும். இத்தனை வருஷ காலம் ஆண்டவர் தாவீதை டிராபிக் ரோட்லயே நடத்தினார். பெலிஸ்தியன் சொல்லுவோம் உன்னை கொல்லாம விட மாட்டேன், இவன் சொல்லுவோம் உன்னை கொல்லாம விட மாட்டேன், மோன் சொல்லுவோம் உன்னை போடாம விட மாட்டேன். இப்படியே டிராபிக்ல டிராவல் பண்ண நோ ப்ராப்ளம். ஒரே ஒரு நாள் மெயின் ரோட்ல கொண்டு வந்தார், இவர் ஜாலியா வளர்த்தினார், அவ்வளவுதான், காரியம் முடிஞ்சு. அல்லேலூயா. இப்ப தெரியுது அவங்களை ஏன் டிராபிக் வெளியே கொண்டு வராருன்னு, நிர்விசாரம் வராம இருக்கிறதுக்கு. இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் என் பலகீனம், ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலை. அப்ப சரியாத்தான் சில குடும்பங்களை நடத்துறார். அதனாலதான் சொல்றேன், தோல்வி இல்லாமல் நடத்துகிற கர்த்தர் நிர்விசாரத்துக்கு இன்னைக்கு பகல் வேளை விடை சொல்லுகிறோம்.